நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்த செய்தி ஒன்று பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இரணைமடு குளத்தில் மீன்பிடிப்பதற்காக இன்று பிற்பகல் 2 மணி அளவில் குறித்த மீனவர் வலையை எறிந்து கொண்டிருந்த வேளை குளத்தினுள் தவறி விழுந்திருக்கின்றார். இவ்வாறு தவறி விழுந்தவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் சாந்தபுரத்தை சேர்ந்த 64 வயதுடைய பிச்சை துரைராசா என்கின்ற 6 பிள்ளைகளின் தந்தை ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை மற்றொரு சோகமான ஒரு சம்பவத்தையும் குறிப்பிட வேண்டும். இந்த குழந்தை ஒன்றை பெற்று வயலுக்குள் வீசிவிட்டு சென்ற ஒரு தாய் தொடர்பான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது இலங்கையின் குருநாகல் மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குருநாகலில் வயலுக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் 2 நாள் சிசு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த சிசு பிறந்து 2 நாட்களை சேர்ந்தது என்று கூறப்பட்டிருந்தது. மாவதகம பகுதியில் இன்று காலை குறித்த சிசு போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. நபர் ஒருவரின் ரகசிய தகவலை தொடர்ந்து நடத்தப்பட்ட தேடுதலின் போது அந்த பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த அந்த குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து விரைவாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகளால் குறித்த குழந்தை மாவதகமம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக குருநாகல் மருத்துவமனையில், அதாவது குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த சிசுவின் தாயை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் குருநாகல் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள். பாருங்கள், எவ்வளவு ஒரு ஈன இரக்கம் இல்லாத ஒரு செயல். குழந்தை ஒன்றை பெற்று நடுவயலில் வீசிவிட்டு சென்றிருந்த நிலைமை இலங்கையில் இவ்வாறு பல்வேறுபட்ட சம்பவங்கள் பல காலமாக நடந்து வருகின்றது. இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றிருப்பதை இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியினை நாங்கள் பார்க்கலாம். இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் இவர்களது வேண்டுகோளின் பேரில் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளம் அகற்றப்பட உள்ளதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார என்பவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அந்த கட்சி நேற்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த வவுனியா விமானப்படை தளம் அகற்றப்பட உள்ளது. இது மிகவும் முக்கியமான விமானப்படை தளம். இந்த விமானப்படை தளம் அமைக்கப்பட்டு 40 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. 1985ஆம் ஆண்டு இந்த விமானப்படை தளம் 3 கட்டடங்கள் அமைக்கப்பட்டது. அப்போது இந்த நிலங்களுக்கான பணம் வழங்கப்பட்டது. ஆனால் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி இந்த விமானப்படை காணி தொடர்பில் ஞானசம்பந்தன் என்பவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் மூலம் அறிவித்திருக்கின்றார். இந்த கடிதத்தில் இந்த காணி அவரது தாயார் மீனாட்சி சிவபாத சுந்தரத்திற்கு சொந்தமானது என்றும் அதனை விடுவித்து தருமாறும் கோரியிருக்கின்றார். பின்னர் குறித்த கடிதம் பிரதமரின் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. பிரதமர் அலுவலகம் அதனை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சுக்கு அனுப்பியிருக்கின்றது. அமைச்சின் சிரேஷ்ட செயலாளர் MAM அப்ரீனா என்பவருக்கு இது தொடர்பில் ஆராய்ந்து செயற்படுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பின்னர் அரிபா பாதுகாப்பு செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பி இந்த காணியை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சுக்கு ஒப்படைக்க உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த விவகாரம் தொடர்பில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அரிபாவுக்கு குறித்த உத்தரவுகளை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வழங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது என்று அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இந்த வவுனியா மாவட்டத்தில் வவுனியா நகரில் இருக்கின்றது இந்த விமானப்படை தளம். இந்த விமானப்படை தளம் தனியார் ஒருவரது காணியினை சுவீகரித்து அங்கே அமைத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் தென்னிலங்கையை சேர்ந்த ஒரு சிங்கள அரசியல்வாதியால் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியினை குறிப்பிட வேண்டும். இலங்கையின் கொழும்பு மாவட்டம் தெகிவளை தேசிய மிருக காட்சி சாலையில் கடந்த 16ஆம் தேதி எல்லை மலைப்பாம்பு ஜோடிக்கு கிட்டத்தட்ட 20 வெள்ளைப்பாம்பு, அதாவது வெள்ளை நிற மலைப்பாம்பு குட்டிகள் பிறந்திருப்பதாக மிருக காட்சி சாலையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மலைப்பாம்பு ஜோடியுடன் 13 புற மலைப்பாம்புகள், அதேபோல் ஒரு சிறுத்தை, அதேபோல் ஒரு பல்லி, ஒரு ஆமை மற்றும் 3 கிளிகள் தெற்கு கடலில் பல நாள் மீன்பிடி கப்பலில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்டது. இந்த கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி அன்று இலங்கை கடற்படையால் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு வனவிலங்கு பாதுகாப்பு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. குறித்த விலங்குகள் தெகிவளை தேசிய மிருக காட்சி சாலையில் ஒப்படைக்கப்பட்டு அங்கு வளர்க்கப்பட்டு வருகின்றன. அந்த நேரத்தில் தான் இந்த யோடி மலைப்பாம்புகள் அவற்றின் முட்டைகளை பெற்று பாதுகாப்பு கூண்டுக்குள் வைக்கப்பட்டு பராமரிப்பாளர்கள் மற்றும் கால்நடை மருத்துவரின் மேற்பார்வையின்
கண்காணிக்கப்பட்டு வந்தது. ஊர்வன நாட்டில் அரிதான விலங்குகள் என்பதனால் அதனை நெருக்கமான மேற்பார்வையின் கீழ் வளர்க்கப்படும் ஊர்வன பிரிவின் கீழ் வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அவற்றின் உடல்நிலை திருப்திகரமாக இருப்பதனால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக விரைவில் மிருகக்காட்சி சாலைக்கு அனுப்பப்படும் என்றும் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை குறிப்பிட வேண்டும், ஒரு செய்தி ஒன்றினை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த அருகம்குடா கடற்கரையில் வெளிநாட்டவர் ஒருவர் மேலாடையின்றி நடந்து சென்ற சம்பவத்தில், மேலாடையின்றி என்பது ஒரு பெண் ஒருவர் மேலாடையின்றி நடந்த சம்பவத்தில் தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கை நீதிமன்றம் பாலினத்தை எவ்வாறு விளக்கியது என்று ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து ஒரு சட்ட சர்ச்சை எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. 26 வயதான தாய்லாந்து நாட்டை சேர்ந்த குறித்த சுற்றுலா பயணிக்கு அநாகரிகமான நடத்தை மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அவர் ஒப்புக்கொண்டதன் பின்னர் பொத்துவில் நீதிமன்றம் அவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட 5 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்திருக்கின்றது. பிரபலமான கடற்கரை நகரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் குறித்த சுற்றுலா பயணி மேலாடையின்றி நடப்பதை காட்டுப்படங்கள் சமூக ஊடகங்களில் பரவியது. இதனைத் தொடர்ந்து இந்த வார தொடக்கத்தில் ஒரு பெண் என்று அடையாளப்படுத்தப்பட்ட வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டார். இருப்பினும் இதில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது ஆன்லைனில் பகிரப்பட்ட தாய்லாந்து நாட்டவரின் கடவுள் நகல் எந்த பாலினத்தை சேர்ந்தவர் என்று பார்க்கையில் அது எம் என்று பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. அதாவது எம் மற்றும் மிஸ்டர் என்று தலைப்பை உள்ளடக்கி இருக்கின்றது. இதில் பத்திரிகையாளரான ரங்கா ஸ்ரீலால் என்பவர் ஒரு ட்வீட்டில் இந்த சட்ட தெளிவின்மையை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதாவது சட்டம் தற்போது ஆண் பெண் இருமைக்கு அப்பாற்பட்ட பாலின அடையாளங்களை அங்கீகரிக்கவில்லை. மேலும் ஆண்கள் பொதுவில் சட்டை அணியாமல் நடந்து கொள்வதை குற்றமாக கருதவில்லை. எனவே இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிநாட்டு குடிகள், குறிப்பாக திருநங்கைகள் சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகளில் பாலினம் எவ்வாறு விளக்கப்படுகின்றது என்பது குறித்து கவலையினை எழுப்பியிருக்கின்றது. இந்த சம்பவம் தனிநபருக்கும் ஒரு கூட்டாளிக்கும் இடையிலான தனிப்பட்ட தகராறிலிருந்து உருவானது என்றும் காவல்துறை முன்பு கூறியது. சுற்றுலா பயணி மீது 2 குற்றங்கள் சுமத்தப்பட்டன. அதாவது அநாகரிகமான நடத்தை மற்றும் பொது இடையூறு. தாய்லாந்து நாட்டவருக்கு முறையே 2 வாரங்கள் மற்றும் 1 மாதம் 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இதனை குறிப்பிட வேண்டும், இலங்கைக்கு சுற்றுலா வந்த நியூசிலாந்து பெண்ணினை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக தெரிவித்து சந்தேகத்தின் பேரில் வனவளத்துறை பகுதியில் உள்ள விகாரியைச் சேர்ந்த பௌத்த துறவி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் 50 வயதான நியூசிலாந்து பெண் என்பவரினை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகப்படுத்தியிருக்கின்றார். குறித்த பெண் உணவதுன சுற்றுலா காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாடை தொடர்ந்து வெளிநாட்டு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கருதப்படும் துறவி உணவதுன சுற்றுலா காவல் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று காலி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருந்தார். காவல்துறை சுற்றுலா பிரிவின் பணிப்பாளர், உதவி காவல்துறை கண்காணிப்பு பேரிலும் உணவதுன சுற்றுலா காவல் பணிப்பாளரின் அறிவுறுத்தலின் பேரிலும் குறித்த துறவி கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. பாருங்கள், ஒரு பௌத்த துறவி இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு பெண் ஒருவரிடம் இவ்வாறு மிக மோசமாக நடந்தமை இங்கு பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.